அவற்றை நிவர்த்தி செய்ய விரும்புகின்ற புனித பக்தர்களாகிய நீங்கள் இத்திருத்தல பரிபாலகரையும் அன்றையில் கருமபூடத்தையும் நாட முடியும். கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் பரிபாலகரின் பக்தர்களுக்கான அறிவுறுத்தல். கோடையத்துகிராம் கச்சதீவு புனித அந்தோணியார் யாத்திரை தலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்களை யாழ் மறை மாவட்ட ஆய்வக தமிழர்களின் சார்பில் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். நீங்கள் நின்று கொண்டிருப்பது யாழ்மறை மாவட்டத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள யாத்திரை தலமாகும். எனவே அதன் புனிதத்தன்மை அறிந்திருக்கிற நீங்கள் களியாட்டங்களை தவிர்த்து சபமனங்களுடன் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடன் அருளுடன் உறவுடன் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவையின் பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவாவது பங்கேற்கும் பொழுதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாக, அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமைய முடியும். இம்மானிடம் மீட்பு பெற தன்னையே இறைவனுக்கு தகன பலியாக தந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பாதையில் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அன்பே உருவான இறைவன் கன்னிமரியின் திருவயிற்றில் மனிதனாக உருவாகி இம்மண்ணில் பிறந்து அன்புக்கு சார்ந்து பகர்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவர்களின் விடுதலைக்காக உழைத்தார். உன்னை அன்பு செய்வதைப் போல உனக்கு அடுத்திருப்பதை அன்பு செய்வாயாக என்று அறைகூவல் விடுத்தார். அன்பில் தான் புதிய சமத்துவ சமூகம் அமைக்க இயலும் என தன் புனித வாழ்வால் மெய்ப்பித்தார். இன்றைய உலகம் இயேசு காட்டிய அன்பு வாழ்வை மறந்து சுயநலத்தில் விழுந்து சொல்லண்டா துன்பத்தில் வாடுகின்றது. இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் வெறுப்புணர்வால், ஏழை பணக்காரர் ஏற்றத்தாழ்வு, தேச பிரிவுகளில் வேறுபாடு, ஆண் பெண் உறவுகளில் உரசல், குடும்பத்தில் விரிசல் என சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றுகின்ற ஆண்டவரிடம் நமது கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், ஆன்மீக வறட்சிகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். நாளைய நாளிலே நம்முடைய பாதுகாவலராம் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்யும் நாம் எவ்வாறு புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரிலே அதிக நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு நாளும் பொழுதும் ஜபத்திலே நிலைத்திருந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே நற்கருணை ஆண்டவரிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் இந்த யூபிலி ஆண்டிலே கிறிஸ்துவோடு நம் உறவை ஆழப்படுத்தி அனைவரோடும் ஒப்புரவாகி பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இதை என் நினைவாக செய்யுங்கள்.